السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இல்லாமல்ல அல்லாஹ்வின் கிருபையினால் சுபஹ் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று குழுமிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் மனித சமுதாயத்தின் பகிரங்க எதிரி ஷைத்தான், அவனை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஏராளமான இடங்களில் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றான். அந்த எச்சரிக்கைகளிலே சில வசனங்களை மட்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி, அந்த ஷைத்தானுடைய விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருந்து அவனை பின்பற்றாமல் அவனுடைய தாக்கம் நமக்கு ஏற்படும் போதெல்லாம் உடனடியாக சுதாரித்து கொண்டு நன்மையின் பக்கம் விரையக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன் கேட்டீங்கன்னு சொன்னால், ஷைத்தான் அவனுடைய வேலையில் மிக சரியாக இருந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரும் சொர்க்கத்துக்கு போயிடக்கூடாது. சொர்க்கத்துக்கு போகாம அவர்களை நரகத்திலே கொண்டு இழுத்து அவர்களை அதில் பாதாளத்தில் தள்ளுவதுதான் அவனுடைய தலையாய வேலையா இருக்குது. அப்படிப்பட்ட அந்த ஷைத்தானை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா அன்-நூர் அந்த அத்தியாயத்தில் 21வது வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, லா தத்தபியு குத்துவாத்தி ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். ஒமை எத்தபியு குத்துவாத்தி ஷைத்தான் ஃபஇன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், அப்படி எவரேனும் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றினால் அவர்களுக்கு அவன் மானக்கேடானவற்றையும் தீயதையுமே ஏவுகிறான் என்று அல்லாஹ் செய்கிறான். ஷைத்தானை பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். அவனை நீங்க பின்பற்றாதீங்க. எந்த அளவுக்கு பின்பற்றாதீங்க? அவனுடைய அடிச்சுவட்டை கூட நீங்க பின்பற்றி விடாதீர்கள். ஒருவேளை அவனை நீங்கள் பின்பற்றினால் உங்களை மானக்கேட்டில் கொண்டு போய் தள்ளிடுவான். அவன் ஏவுறது எல்லாமே என்னதான்? தீயதை தான் ஏவுவான் என்று இந்த வசனத்தை நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், சூரா பக்கரால அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுவான். 214வது வசனம் நினைக்கிறேன். அதில் அல்லாஹ் பேசுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். அறகுறையா நீங்க இருக்காதீங்க, ஏனோதானோ என்று இருக்காதீர்கள். இஸ்லாத்துல நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா அந்த இஸ்லாத்தை நீங்க என்ன செய்யணும்? முழுமையா பின்பற்றுங்கள், அதுல முழுமையா நுழைஞ்சிருங்க சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்தது சொல்றான், வலா தத்தபி குத்துவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஏன் தெரியுமா? இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி. நமக்கு நிறைய எதிரி இருப்பாங்க, ஆனா எல்லா எதிரியை விடவும் மோசமான ஒரு எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா ஷைத்தான். இவன் கண்ணுக்கு தெரியாத எதிரி, கண்ணால் நம்ம பார்க்க முடியாது, ஆனா நமக்கு பகிரங்கமான எதிரி இந்த ஷைத்தான் தான். இப்படி அல்லாஹ் சொல்றான், இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரியா இருக்கிறான். அதனால அவனுடைய விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டான். சரி, இப்ப நம்ம இடத்துல ஷைத்தான் வரமாட்டானா? நானும் 5 வேளை தொழுகிறேன், குர்ஆனோடு நல்ல தொடர்புல இருக்கிறேன், அல்லாஹ்வை நினைச்சிட்டு இருக்கிறேன், இது மனித நாம இருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய இடத்துல என்கிட்டலாம் ஷைத்தான் வரமாட்டான்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்ல, நம்ம கிட்ட தான் வருவான். யார்கிட்ட வருவான்? யார் நல்லவர்களாக நடக்க வேண்டும் என்று பிரியப்பட்டு அது மாதிரி நடக்கிறீர்களோ அவர்களிடத்துல ஷைத்தான் வருவான். இப்படி ஷைத்தான் வரக்கூடிய நேரத்தில் உண்மையான மூமின்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? உடனடியாக சுதாகரித்துக் கொள்வார்கள். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்.
7வது அத்தியாயம் 201வது வசனம் 202வது வசனம் சூரா அஹ்ராஃப். அதுல அல்லாஹ் பேசுறான், இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மின் ஷைத்தானி மினஷ் ஷைத்தானி ததக்கரு ஃபஇதாஹும் முப்சிரூன். இறையற்றமுடையோருக்கு ஷைத்தானிடமிருந்து தீய எண்ணம் ஏற்பட்டால், யாருக்கு? யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுறாங்களோ அப்படிப்பட்ட இறையற்றவாதிகளுக்கு ஷைத்தானிடமிருந்து ஒரு தீய எண்ணம் ஏற்படுது. அப்படி ஏற்பட்டால் அல்லாஹ்வை உடனே அவர்கள் நினைவு கூறுவார்கள், உடனே அவர்கள் விழிப்படைவார்கள். ஆகா, மேப்படியா வந்துட்டான், நம்மளை தப்பு செய்ய வைக்கிறான், நம்ம உடனடியா சுதாரிச்சிடணும், இவனுடைய சதி வலையில மாய வலையில நாம் விழுந்து விடக்கூடாது, உடனடியா அல்லாஹ்வை நினைத்து அவர்கள் விழிப்படைவார்கள் என்று அல்லாஹ் நினைச்சான். இறையற்றமுடையோருடைய தன்மையை பத்தி சொல்லி காட்டுறான். அடுத்தது அவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுறான், ஓ இஹ்வானுஹும் யமுத்தூனஹும் ஃபில் கய்யி சும்ம இலா யுக்ஸிரூன். ஷைத்தான்களான அவர்கள் தமது சகோதரர்களை வழிகேட்டிற்கு இழுத்துச் செல்கின்றனர், மேலும் அதில் அவர்கள் குறை வைக்க மாட்டார்கள். ஷைத்தானுடைய வேலை என்ன? வழிகேட்டில் இழுத்துச் செல்வாங்க, இது அவங்களுடைய வேலை. இதுல ஏதாவது குறை வைப்பாங்களான்னு சொன்னா ஒரு காலம் குறை வைக்க மாட்டாங்க என்று அல்லாஹ் நினைச்சான். இந்த இடத்த சொல்லி காட்டான். அப்ப இந்த வசனத்துல இறையற்றமுடையவர்களுக்கு ஷைத்தானுடைய தாக்கம் ஏற்பட்டால், ஷைத்தானுடைய இந்த தீய எண்ணங்கள் ஏற்பட்டால் உடனடியாக அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், உடனடியாக விழிப்படைவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்துல அல்லாஹ் பேசி காட்டுறான். சூரா மூமின் என்ற அந்த அத்தியாயத்துல 97, 98 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் பேசுறான். ஒகுர் ரப்பி அஊது பிக்க மின் ஹமஸாத்தி ஷையாத்தீன் வ அஊது பிக்க ரப்பி அய்யஹ்துரூன். அதாவது ஷைத்தானுடைய தாக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டால் உடனே அவர்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடணும். அல்லாஹ் இடத்துல எப்படி பாதுகாப்பு தேடணும்? ரப்பி அஊது பிக்க மின் ஹமஸாத்தி ஷையாத்தீன் வ அஊது பிக்க ரப்பி அய்யஹ்துரூன். என் இறைவனே, ஷைத்தான்களின் தூண்டுதல்களை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மேலும் என் இறைவனே, அவர்கள் என்னிடம் வருவதை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறுவீராக என்ன நினைச்சான் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். ஆக அன்புக்குரியவர்களே, ஷைத்தானுடைய தாக்கம், அவனுடைய தீய எண்ணங்கள் நமக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் உடனடியாக நாம் சுதாரித்துக் கொண்டு அவனை விட்டு அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடக்கூடியவங்களா இருக்கணும். இது ஒரு துவா. இந்த சூரா மூமின்ல அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற வேண்டிய ஒரு துவாவா தான் செய்யலாம் இதை சொல்லித்தரான். இந்த துவா நீங்க என்ன செய்யுங்க, மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு நாளும் இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் தீய எண்ணங்கள் ஏற்படும் பொழுது இந்த துவாவை ஓதக்கூடியங்களா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அதுவும் என்ன செய்யலாம் நம்ம சொல்லலாம். இது ரசூல் நமக்கு சொல்லித்தராங்க. தீய எண்ணங்கள் ஏற்படும் பொழுது, மனக்குழப்பங்கள் ஏற்படும் பொழுது, கெட்ட எண்ணங்கள் ஏற்படும் பொழுது உடனே என்ன செய்யுங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க. விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. அது இந்த துவாவும் இருக்குது. ரப்பி அஊது பிக்க மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக்க ரப்பி அய்யஹ்துரூன். பெரும்பாலும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானின்னு சொல்லுவோம். ஆனா திருக்குர்ஆன் இந்த துவா என்ன செய்யல, நிறைய பேர் மனப்பாடம் பண்ணல. அதனால மனப்பாடம் பண்ணி என்ன செய்வோம், இந்த துவா நம்ம ஓதுவோம். அன்புக்குரியவர்களே, ஒரு 2 தடவை சொல்லித்தரேன், அந்த துவா நீங்க திரும்ப சொல்லுங்க. ரப்பி அஊது பிக்க மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக்க ரப்பி அய்யஹ்துரூன். ரப்பி அஊது பிக்க மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக்க ரப்பி அய்யஹ்துரூன். இன்னொரு முறை, ரப்பி அஊது பிக்க மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக்க ரப்பி அய்யஹ்துரூன். இதனுடைய பொருள், என் இறைவனே, ஷைத்தான்களின் தூண்டுதல்களை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். என் இறைவனே, அவர்கள் என்னிடம் வருவதை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இது அல்லாஹ் நமக்கு திருக்குர்ஆனில் கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான துவா. இதான் பெரிய சவாலுங்க. ஷைத்தானை ஜெயிக்கிறது தான் பெரிய சவாலே. அவன் நம்மகிட்ட வரலன்னு வைங்களேன், ஜெயிச்சிருவோம். அப்ப அதுக்குண்டான பாதுகாப்பு கேட்கக்கூடிய துவா தான். இதை அனைவரும் மனப்பாடம் செஞ்சு ஓதக்கூடிய மக்களா இருக்கிறோம். சூரா அல் மூமின்
97 98வது வசனத்தில் இந்த துஆ இடம்பெறுகிறது. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.